என்னமோ தெரியல, திடீர்னு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாமல ரொம்ப ஆசையாகவே இருந்தது. என்ன ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தபோது, கேசரி செய்யலாமா, இல்லை பொட்டுக்கடலை உருண்டை செய்யலாமா, என்ன செய்யலாம்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. அப்போ தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது, அசோக அல்வாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த அசோக அல்வா என்னன்னே ஆரம்பத்துலலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் விமலாத்தை எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாங்க. லீவுக்கு வந்ததுமே ஒரு 2 நாள் கழிச்சு அசோக அல்வா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செஞ்ச அன்னைக்கு இது வந்து சாப்பிடக்கூடாது, மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு செஞ்ச அன்னைக்கே அந்த அல்வாவை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் உடனே எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து எங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. கரெக்டாக மறுநாள் காலையில் தான் எல்லாத்துக்குமே அதை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டோன்னே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. இதுக்கு வந்து நம்ம நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க கோல்டு வின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த அத்தைக்கிட்ட இந்த அசோக அல்வா எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், எத்தனை மணி நேரம் கிண்டணும்னு எல்லாமே தரவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் போய் நானும் செஞ்சு பார்த்து ஒழுங்காகவே வரவே இல்லை. 2வது டைம் செஞ்சு பார்த்து ஒழுங்காகவே வரல. 3வது டைம் செய்யும்போது தான் எனக்கு கரெக்டான பக்குவத்திலே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வருஷத்தில் 2 டைம் கண்டிப்பாக இந்த அசோக அல்வா நான் வந்து செஞ்சுடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அசோக அல்வா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அசோக அல்வா பேரை கேட்டாலே அந்த அத்தையோட ஞாபகம் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க வந்து இப்போ உயிரோட இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அசோக அல்வான்னு பேரை கேட்டாலே அந்த அத்தையோட ஞாபகம் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு.